ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து கொள்கையே இல்ல. இது கொள்கை இல்லாத கூட்டம். விஜயோட தொண்டர்கள்லாம் வந்து கொள்கை இல்லாதவர்கள். அவருக்கு கொள்கை என்றால் என்னென்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொள்கை என்னன்னு முதல் ஸ்டாலினுக்கு முழு கொள்கையும் தெரியுமா? ஸ்டாலின் தானே தலைவர். அவருக்கு எல்லா கொள்கையும் தெரியும். திமுகவினுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியுமா? அண்ணா சரி, அப்போ விஜய்க்கு வந்து அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்றாங்க. ஸோ அதனால தான் வந்து கரூர்லேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் வந்து பலியானதும் வந்து விஜயால் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து குற்றம் சாட்டுறாங்க. இன்றும் திமுகவில் பல பேர்களோடு என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன சொல்கிறது சொல்ல முடியல அப்படின்றான். விஜயோட பேச்சுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ பேச்சு கருத்துக்களை காலப்போக்கில் வரட்டுமே. இப்போ என்ன பேசி பெரியார் எடுத்ததும் பெரியாருடைய பேச்சுக்கெல்லாம் எப்படி இருந்தது? இன்னும் சொல்கிறார், பெரியார் அவருடைய வரலாற்றில் தற்கலை எந்த ஒரு இதுவும் நடக்கலை. 20 மணி நேரம் 25 மணி நேரம் தாமதமாக இரவு பகலாக கூட்டம் நடக்குங்க. நான் 62 67 தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கூட்டம்னு சொல்லுவோம், போக முடியாது. சாதாரண ஆளுங்க நாங்கள் போகிறதுக்கே அப்போ என்ன பண்ணுவோன்னா, கூட்டம் மேடை இருக்கும், மைக்கில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் போய் மைக் போட்டதும் எல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து பேசிட்டு விடிகாலம் 4 மணி 5 மணி 6 மணி எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். அதை ஏன் தடுக்கணும்? இவங்களுக்கு என்ன கஷ்டம் அதில்? வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே, இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுகவின் முதுபெரும் தலைவர், அதே போல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடன் வந்து பயணித்தவர், இன்னும் அதிமுகவின் தொண்டன் என்ற கொள்கையில் வந்து உறுதியாக இருக்கிறார் திரு திருச்சி சவுந்தரராஜன் அவர்களுடன் தான் இன்று பேச இருக்கிறோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கிறேன். தமிழக அரசியலில் எப்படி இருக்குது? அரசியல் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கேன். இருக்கிறது அரசியல் அல்ல. யாரும் அரசியல் பண்ணலை. கொள்ளை கூட்டத்தை அரசியல் என்ற பெயரால் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். எல்லாருமே யாராச்சும் வருவாங்களா அப்படின்னு எதிர்பார்க்குறோம். சரிங்க, நீங்கள் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க. இப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. நீங்கள் வந்து அவரை குறித்து வேறு எங்கேயுமே பேசல நினைக்கிறேன், அதிகமாக பேசலை. ஸோ அவருடைய அரசியல் வருகையை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. உங்களோட கருத்து அது தொடர்பாக என்ன? இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய வரவு என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய தேவை. என்ன காரணத்தால்? தமிழ்நாட்டில் அரசியல்வாதிகளே காணும். எல்லாம் கொள்ளை கூட்டம் தான் இருக்கிறாங்களே தவிர அரசியல்வாதி என்ற பெயரில் அவர்கள் கொள்ளை கூட்டமாக மாறிவிட்டார்கள். ஆகவே அரசியல் என்பது மக்களுக்காக செய்யப்படுவது, மக்களை அதான் சுயநலமில்லாமல் செய்யக்கூடியது தான் அரசியல். எந்த விதமான ஆதாயத்தையும் எதிர்பார்க்காமல் நடைபெறக்கூடியது தான் அரசியல். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் எதில் எடுத்தாலும் ஏதோ கமிஷன், ஊழல், லஞ்சம், சுரண்டல், இது தவிர வேறு எதுவும் இல்லாத சூழ்நிலை உருவான பொழுது எங்களை போன்ற சீனியர்கள் நாடு எங்கே போய்விடுமோ என்று அச்சப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் மனதார வரவேற்கிறோம். அவர் எதிர்காலத்தில் ஒரு நல்ல அரசியலை தமிழ்நாட்டுக்கு தர வேண்டும். அதற்கு அவர் ஏற்ற அரசியலை நடத்தி கொண்டிருக்கிற பொழுதே அவர் அந்த பயிற்சியையும் பெற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இன்றைய தினம் இருக்கிற பல்வேறு அரசியல்வாதிகளுடைய துணையாக இருக்கிறவர்கள் விஜய் வந்தால் தங்களுடைய வாழ்வு பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் பல்வேறு கற்களை எடுத்து வீசிக்கொண்டிருக்கிறார்கள். தினமணியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் எழுதினார்கள், விஜயால் என்ன முடியும் என்று எல்லாரும் எழுதுகிறார்கள். இது இப்படி எந்த காலத்திலும் யாரையும் பார்த்து எழுதுனதா வரலாறே கிடையாது. உங்கள் அரசியல் வரலாற்றில் நீங்கள் பார்த்ததுல இருந்து? ஆமாம், தினமும் ஒருத்தர் எழுதிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு 20-30 பேர் எழுதினாங்க. அதெல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் கூட நான் வச்சுருக்கேன். அவர் ஏன் எதுக்குறாங்கன்னா, அவங்கவுங்க ஒரு வாழ்க்கையை நிலைநிறுத்திக்கிட்டாங்க ஒவ்வொருத்தரோட. இப்போ அரசியல் கட்சிகள்லாம் வந்து பெரிய கட்சிகளோடு கூட்டணி அமைச்சு அவங்களுக்கு கொள்ளையில் ஒரு ஷேர் வாங்குறது, போகிறது வர்றது, அதுக்குள்ளே பெட்டி வாங்குறது என்கின்ற அளவிற்கு அவர்களெல்லாம் நிலைநிறுத்தி கொண்டவர்கள் அந்த வாழ்வு இல்லாமல் போய்விடுமோ என்ற அச்சத்தில் தான் இன்றைய தினம் அலறிக்கொண்டிருக்கிறார்களே தவிர உண்மையான இவர் அரசியலுக்கு வந்து இவருக்கு என்ன அரசியல் தெரியும் என்று பேசுவதெல்லாம் மிகப்பெரிய பித்தலாட்டம். தங்களுடைய வாழ்வு அழிந்துவிடும் என்பதற்காக செய்யப்படுகின்ற ஒன்று. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து கொள்கையே இல்லை, இது கொள்கை இல்லாத கூட்டம். விஜயோட தொண்டர்கள்லாம் வந்து கொள்கை இல்லாதவர்கள். அவருக்கு கொள்கை என்றால் என்னென்றே தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், திமுகவில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கொள்கை என்னன்னு முதல் ஸ்டாலினுக்கு முழு கொள்கையும் தெரியுமா? ஸ்டாலின் தானே தலைவர். அவருக்கு எல்லா கொள்கையும் தெரியும். திமுகவினுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரியுமா? அண்ணா
திமுகவினுடைய கொள்கையை படிக்க வேண்டுமென்றால் 69க்கு முன்னால் போகணும். இப்போ 69 அண்ணா மறைந்ததுக்கு பின்னால் கொள்கையை பூரா அழிச்சிட்டு இவர்கள் புதிய ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டு அந்த பெயர் பலகையை வைத்துக்கொண்டு காலம் ஓட்டுகிறார்களே தவிர இன்றைக்கு திமுகவில் இருப்பது கொள்கையே கிடையாது. எந்த கொள்கையும் இவர்களுக்கு கிடையாது. ஆனால் இவர்கள் மிரட்டி கொண்டு இருப்பதெல்லாம் டெல்லியில் இது வட உலகத்திலிருந்து பிஜேபி இருக்கிறது என்பதை காட்டி எப்படியாவது காலம் ஓட்டலாம் என்று கருதுகிறார்களே தவிர பிஜேபி தான் இவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்பதே பிஜேபி தான். பிஜேபி இல்லைன்னா இவங்க ஒன்றுமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் நான் பல பேர்கிட்ட பேசுகிறேன், பிஜேபி இருக்குது என்ன பண்ணுறது, அவங்கள எதுக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தானே ஆகணும், என்ன பண்ணி தொலைகிறது, பிடிக்கல தான், தப்பு பண்ணுறாங்க தான், ஊழல் பண்ணுறாங்க தான், நியாயமில்லாத காரியங்களை பண்ணுறாங்கள தான். இன்னும் சொல்லப்போனால் அவங்களே சொல்கிறாங்க, அந்த குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஸ்டிலரி சாராய கடை உற்பத்தி சாலைகளை வைத்துக்கொண்டு இவர்கள் எப்படி மக்களை காப்பாற்றுவார்கள்? மக்களை காப்பாற்றுவதற்கு சாராய சாலைகள் தான் தேவையா? அதை வைத்துக்கொண்டு தான் அந்த மக்களை ஏமாற்ற வேண்டுமா? அப்படி உற்பத்திப்படுகின்ற பொருளினுடைய விலை 10 ரூபா பொருளை 150 ரூபாய்க்கு விற்கிறான். ஒவ்வொருத்தரும் அதில் கொள்ளையடிப்பதற்காக தானே அதை வைத்து கொண்டு இருக்கிறார்கள். மக்களை காப்பாற்றணும்னா முதல்ல வேறு எவனோ சாராயம் காய்ச்சினா கூட காய்ச்சக்கூடாதான்னு நிறுத்திட்டு காப்பாற்றணுமே தவிர, நீ ஏன் குடும்பத்தில் இருக்கிற ஆளுக்கு ஒரு சாராய ஃபேக்ட்ரி வச்சுருந்தா எப்படி போகிறது? அதே மாதிரி பல திட்டங்கள் என்ற பெயரால் பல போடுறாங்க. எதை போடுறாங்க? கீழே அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு விட்டுறாங்க. மக்களுக்கு சில எலும்பு துண்டுகளை போட்டுவிட்டு கொள்ளையடிப்பதற்கு எதெல்லாம் வசதியாக இருக்கும் அப்படி பல்வேறு பெரிய திட்டங்களை போடுகிறார்களே தவிர, இந்தியா விடுதலை பெற்று 76 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இன்னும் சேரிகள் இருக்கிறது. சேரிகளே ஒழிக்க முடியாதா? அந்த மக்களை வெளியிலே கொண்டு வர முடியாதா? அந்த மக்களை வெளியிலே கொண்டு வந்து அவர்களை மனிதர்களாக மாற்ற முடியாதா? அந்த வேலையை செய்வதில்லை. ஏதோ நாங்களும் செஞ்சோம் என்பதற்காக சில காரியங்களை செய்து கொள்கிறார்களே தவிர, அதற்கு அந்த பகுதி மக்கள் யாருமே இன்னும் வெளியில் வரல. நான் இந்த சேரிகளை அதிகமாக நுழைந்து வருகிறவன். பார்க்கிற பொழுது அங்கேருந்து பல சேரி உற்பத்தி ஆகிக்கொண்டே இருக்கிறதே தவிர சில பேர் வெளியில் வருகிறார்கள். ஆனால் அதை டோட்டலாக அதை மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை இவர்கள் எதுவும் கனவிலும் கருதுவதில்லை. அவர்கள் அப்படியே இருந்தால்தான் ஓட்டுகள் வாங்க முடியும், திரும்ப கொள்ளையடிக்க முடியும். அதுதான் இவருடைய. சரி, அப்போ விஜய்க்கு அனுபவமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல சொல்றாங்க. ஸோ அதனால தான் கரூர்லேயும் அந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்தது. 41 பேர் பலியானதும் விஜயால் தான் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல குற்றம் சாட்டுறாங்க. இப்போ நான் திருச்சி மாவட்டத்தினுடைய திருச்சி ஒன்றுபட்ட திருச்சி மாவட்டத்தினுடைய செயலாளர். என்னுடைய காலடிபடாத ஊரே அந்த மாவட்டத்தில் கிடையாது. அங்கே இருக்கிற சகலமானவர்களையும் தெரியும். இன்றும் திமுகவில் பல பேர்களோடு என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். எல்லா கட்சியிலும் இருக்கிறார்கள். கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் என்ன சொல்ல முடியல அப்படின்றான். நான் நேராக இப்போ சொல்கிறான். அங்கே போய் விசாரித்தவர்கள் கூட யாரும் இந்த 41 குடும்பங்களை சார்ந்தவர்கள் கூட யாரும் விஜய் மீது பழி சொல்லவில்லை. ரெண்டாவது நடந்த நிகழ்ச்சி உருவாக்கப்பட்ட ஒரு நாடகம் அரங்கேறியது என்று தான் நான் சொல்லுவேன். அந்த நாடகத்தினுடைய காட்சி அங்கே முடிந்தவுடன் அடுத்த காட்சிக்கு இங்கேருந்து ஸ்டாலின் போகிறார் அடுத்த காட்சியை உருவாக்குவதற்கு. இதுதான் நடந்திருக்கு. இன்னும் உண்மைகள் முழுமையாக வெளியே வருகிற பொழுதுதான் இவருடைய முகத்திரை கிழிக்கப்படும். நான் கேட்கிறேன், அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் 36 மணி நேரம் தாமதமாகவெல்லாம் சென்றிருக்கிறார். அண்ணா 24 மணி நேரத்துக்கு மேலே தாமதமாக வந்திருக்கார். நானே ஒரு கூட்டத்தில் தலைமை தாங்கினேன். அந்த கூட்டத்துக்கு 24 மணி நேரம் தாமதமாக அண்ணாவே வந்தார். வருகிற வழியில் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய எல்லையில் தொழுதூரில் வருகிற போது பொழுது விடிந்து விடுகிறது. விடிய கூட்டம் நடத்துவார்கள். விடிந்து விடுகிறது. அதுதான் திராவிட நாட்டிலே கூட எழுதுகிறார், தொழுதூர் சென்றேன் பொழுது விடிந்தது என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு திருச்சி மாவட்ட எல்லைக்குள்ளே வருகிறார். அப்படியெல்லாம் தான் கட்சி கூட்டங்கள் நடந்தது, பொதுக்கூட்டங்கள் நடந்தது, எல்லாமும் நடந்தது. இவர்களே அதை இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. இன்னும் சொல்லப்போனால் 72 நான் அதிமுக மாவட்ட செயலாளர் திருச்சிக்கு போன போது எம்ஜிஆர் என்னிடத்தில் பணம் இல்லை, பணம் வேணும், ஏதாவது மாநாடு போட்டு பணம் கொடுக்கணும்னு கேட்குறார். உடனே நான் சரி மாநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு கடிதத்தை எழுதி எஸ்பிக்கு ஒரு கடிதத்தை எழுதி போடுறேன். இந்த மாதிரி மாநாடு நடத்த போகிறோன்ற தகவல் தான் தெரிவிப்போம். பர்மிஷன் வாங்குகிற வேலை அன்றைக்கி கிடையாது எங்களுக்கு. தகவலை தெரிவித்து நான் பண்ணுறேன். மாநாடு நடந்துகிட்டு இருக்கு. அந்த சனிக்கிழமை அன்றைக்கு ஈவினிங்கோட மாநாடு முடிய போகுது. 2 வேன் போலீஸ் வந்தாங்க. வந்துட்டு இது ஐயா கூப்பிட்றாருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் என்னை கூப்பிட்டார். ஏன் ஐயா இறங்கி வரமாட்டாரான்னு கேட்டேன். அப்புறம் அவர் வந்தார். இது மாதிரி எஸ்பி உங்கள்கிட்ட பேச சொன்னார். என்னத்துக்குங்க, நீங்கள் பர்மிஷன் இல்லாமல் கூட்டம் நடத்துனீங்க அப்படின்னாப்புல. பர்மிஷனுக்கு கார்டு எழுதி போட்டால் நீங்கள் சைலண்ட்டாக ஒன்றுமே சொல்லலை.
எனக்கு பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நடத்துகிறேன் அப்படின்னா எஸ்பி பேச சொல்கிறான், இப்போல்லாம் நேரம் கிடையாது, காலையில் நான் பேசுகிறேன், போய் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த இரவே மாநாடு முடியுது. அதுதான் அன்றைக்கி இருந்த நிலைமை. நீங்கள் ரோட் ஷோன்றதில் இவங்களுக்கு என்ன கஷ்டம், எப்படியா விஜய் எங்கேயும் அதிகமாக முகத்தை காட்டக்கூடாது, எங்கள் குறிப்பிட்ட இடத்துல ஒரு மாவட்டத்துக்கு ஒரு இடத்துல காட்டிட்டு இதோட போயிட்டு இருக்கணும், ஊராக காட்டினா தனக்கு ஆபத்து வந்துடும்ன்றதுக்காக இவங்களை இன்றைக்கி விஜயை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி ஒரு இடத்துல, அதுவும் ஒரு ஈரோடு, கரூர்லேருந்து ஈரோடு போகிற ரோடு அந்த சாலையில் கொடுத்துருக்கிறாள் என்று சொன்னார்கள். நான் சொல்கிறேன், அங்கே இருக்கிற லைட் ஹவுஸ் கிட்ட எத்தனையோ கூட்டம் நான் நடத்தியிருக்கேனே, பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் லைட் ஹவுஸ் விட்டு நான் நடத்தியிருக்கேன். அதனால் அந்த இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு குறுகிய இடத்த கொடுத்து இதில் எந்த மாறுபட்ட கருத்து கிடையாது. நான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டுமென்றால் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டு போகட்டும். எங்கே கூட்டம் வருதோ அங்கே அப்படி தான் முதல்ல எம்ஜிஆரை நாங்கள் அழைத்து கொண்டு போவோம். எங்கே ஒரு 10 ஆள் நின்னா கூட அவர் தலையை காட்டி கையாட்டுவார். அதுக்கு பிறகு 100 500 பேர் 1000 பேர் இருக்கிற இடத்துல பேசுவார். தொடர்ந்து போய்கிட்டே இருப்போம். தவிர போலீஸ் பர்மிஷனோ இந்த பர்மிஷன்லாம் வாங்கிட்டுலாம் நாங்கள் போகலை. இன்னும் திண்டுக்கல் தேர்தலும் போது கூட அப்படி தான் நாங்கள் ஊராக நடத்தி காட்டினோம். இப்போ அதுக்கு பிறகு இந்த ஊழலும் லஞ்சமும் அதிகமாக போனதுக்கு பிறகு தெருவுக்கு கூட்டம் போட்டு அவங்கள பிச்சு எடுத்தாங்க. அதனால தான் சரி, எந்த கூட்டமாக இருந்தாலும் போலீஸ் பர்மிஷன் வாங்கிட்டு நடத்த சொல்லுங்கன்னா, போலீஸ் யாருக்கு பர்மிஷன் தருவான்? போலீஸே இப்போ ஏதாவது குற்றச்சாட்டுகளை சொல்ல வேண்டுமானால் போலீஸை வைத்து கொண்டு தான் சொல்ல வேண்டும். அவன் எப்படி தருவாங்க? தரமாட்டாங்க. அப்போ அதுக்கு பிறகு நீதிமன்றம் போய் கூட்டம் வாங்கி நான்லாம் திருச்சியில் ஒரு மாநாடு நடத்துறதுக்கு நீதிமன்றத்தில் போய் வாங்கி போட வேண்டிய அளவுக்கு இதெல்லாம் உருவாக்கணும் ஒரு கருணாநிதி. காரணம், இது மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை என்று சொல்வார்கள். யாருக்கு அவங்கவுங்க கருத்தை பேசட்டும்னு சொல்லிட்டு விடணுமே தவிர தடுத்து பர்மிஷன் வாங்கிட்டு பேசணும்னு சொல்கிறது தவறு. திமுக ஏன் தடுக்குதுன்னு நினைக்கிறீங்க? அனுமதி அண்ணா வந்த உடனே என்ன பண்ணார், சென்னையில் இருக்கிற ஒவ்வொரு டிவிஷனுக்கு 2 இடம் 3 இடம் கூட்டம் போடுறதுக்கு இடம் ஒதுக்கணும்னு சொன்னார். அவர் தான் சீரணி அரங்கையே கட்டினார். மெரினா பீச்சில் சீரணி அவங்க கருத்து பிரச்சாரம் தொடர்ந்து நடக்கணுன்றது தான் அவருடைய கருத்து. அதே மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் நாள் மார்ச் 5ஆம் தேதி சென்னை ஹபீபுல்லா ரோட்டில் எஸ்ஜிஎஸ் திருமண மண்டபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்துகிறார். அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு, மறுநாள் தான் அவர் பதவியேற்க போகிறாரு. அந்த அன்னைக்கு அவர் சொல்கிறாரு, நான் வல்லமை மிக்க ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கணும்னு நினச்சி தான் தேர்தல் நிறுத்தணும், ஆனால் மக்கள் எங்கள் தலையில் ஏற்றிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னுடைய ஆட்சியில் எந்த தவறும் நடைபெறக்கூடாது, அப்படி நடைபெற்றால் உங்களுக்கு ஒரு நாள் எனக்கு சொல்லுங்கள், நான் உடனே ரெக்டிஃபை பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் மீடியாவில் கொண்டு வராங்க. இப்படி தான் பேசிட்டு அண்ணா ஆட்சியை துவக்கினார். அதுக்கு பிறகு அண்ணா நம்முடைய கஷ்டகாலம் அண்ணா இறந்த உடனே ஆட்சி ஊழல் செய்வதற்காகவே என்னென்ன திட்டங்கள் போட வேணும் அதெல்லாம் போட்டு ஊழல் பயமும் லஞ்ச பயமும் ஆக்கின இதனுடைய விளைவு தான் இன்றைக்கு இந்த நிலைமை. இன்றைக்கு விஜய் வந்திருப்பது தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நல்லவர்களுக்கு, மக்களுக்கு வரப்பிரசாதம். அரசியலில் இருக்கிறவர்களுக்கு அது ஒரு பெரிய ஆபத்து என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவே தான் ஒவ்வொருத்தரும் அலறான். விஜயை பார்த்து அலறாதவங்களே கிடையாது. அதுலேருந்தே கணக்கு எடுத்துக்கலாம் விஜய்க்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்று. விஜயோட பேச்சுகளை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இப்போ பேச்சு கருத்துக்களை காலப்போக்கில் வரட்டுமே. இப்போ என்ன பேசி பெரியார் எடுத்ததும் பெரியாருடைய பேச்சுக்கள்லாம் எப்படி இருந்தது? இன்னும் சொல்கிறார், பெரியார் அவருடைய வரலாற்றில் சொல்கிறாரு, என்னை மேடைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தவரை ராசிபுரம் வரதராஜன் நாயுடு தான் என்னை முதல்ல கொண்டாந்து பேச்ச பழக்கப்படுத்தினாருன்றார். அதனால் அப்படி தான் வரட்டும். கொஞ்ச நாள் போனால் அடுத்த வருஷம் எப்படி பேசுகிறாங்கன்னு பார்க்குறது. ஜெயலலிதாவுக்கு அந்த எம்ஜிஆர் அவர்கள் ஒரு இவரை ஒரு எழுத்தாளர் ஒருவரை கூட அனுப்பி எழுதி கொடுக்க சொல்லி படிக்க வைத்தார்கள். அவர் பேர் நான் மறந்துட்டேன், முக்கியமான ஒரு நம்ம இதில் இருந்தார். அதனால் முதல்ல பேசுனா அப்புறம் காலப்போக்கில் இந்த பேச்சு வர ஆரம்பிச்சுட்டு போயிடுது. அதில் ஒன்றும் காலப்போக்கும் சூழ்நிலை விஷயங்களை தெரிஞ்சு வரப்போது அப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒன்றும் பேசாமல் கிடையாது. நான் கேட்குறது, இவ்வளவு கலவரங்களுக்கு உற்பத்தி பண்ணுவதற்கு ஆதாரமாக இருந்தது இந்த சர்க்கார் தான். இவர்கள் திட்டம் போட்டது தான். அவர் முதல்ல பிரச்சாரத்துக்கு போகிறேன்னா சரி போட்டோன்னு சொல்லிட்டு பர்மிஷன் கொடுத்தோன்னா அவர் பாட்டுக்கும் இதில் அந்த வேனில் போய் வழியில் பார்க்குறவங்கள சந்திக்கிறாரு, போயிட்டே இருக்க போகிறாரு மற்றவர்கள் மாதிரி. நீ ஏன் அவரை போய் தடுக்கிற?
இந்த இடத்துல தான் கூட்டம் நடத்தணும், இவ்வளோ பேர் நடத்தணும், இப்படி தான் நடத்தணும், இது இப்படி எல்லாமா ஒரு கூட்டம் அந்த காலத்தில் நடத்தியிருந்தால் திமுகவே இருந்திருக்காது, திராவிட இயக்கங்களே வளர்ந்துருக்காது, ஒரு இயக்கமும் வளர முடியாது. எந்த திமுக ஆரம்ப காலத்தில் முதல் ஆட்சிக்கு வர்ற வரைக்கும் அதுக்கு பின்னாலேயும் கூட எந்த காலத்தில் போலீஸ்கிட்ட போய் பர்மிஷன் பண்ணி அதுக்கு பிறகு நடத்தியிருக்கிறோம்? ஒரு காலத்துலையும் கிடையாது. இன்னும் சில நேரங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வந்தபோது போலீஸ் 144 தடை உத்தரவு போடுவாங்க, அதையும் மீறிட்டு நடத்துங்கன்னு தான் அண்ணா அறிக்கை கொடுத்தா அதை மீறி தான் நடத்தியிருக்கிறோம். இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாறெல்லாம் சொல்வதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால அவரை போட்டு உருட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. அவரும் அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த உடனே அவர் அந்த இடத்துல இருந்திருக்கலாம், இல்லைன்னா திருச்சியில் தங்கிட்டு திரும்பவும் போய் மக்களை சந்தித்து வந்திருந்தாருன்னா இவங்க முகத்திரை அன்றைக்கே கிழிஞ்சிருக்கும். ஆனால் எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு கிழிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது மக்கள் மத்தியில். கரூரில் இருக்கிற மக்களுக்கு பூரா பேருக்கும் என்ன நான் விசாரித்த வரையில், இறங்கி பார்த்த வரையில் எல்லாரும் இதில் விஜய்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அங்கே இருக்கிற சகல விதமானவர்களுக்கும் புரிஞ்சதை மறைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நான் கேட்குறது நீ உண்மையிலே ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருந்தால் அவரை ஃப்ரீயாக விடு, அவர் பாட்டுக்கு போகட்டும், எந்த ஊர் வேணாலும் போய் பேசிட்டு வரட்டுமே, உனக்கு என்ன கஷ்டம், எடுக்க போயிட்டே இருக்கட்டுமே வழியில். அதை அப்படி தானே அந்த காலத்தில் எம்ஜிஆர் போனார், எம்ஜிஆரை தடுத்தாங்களா யாராச்சும்? தடுக்கலை. எந்த ஒரு இதுவும் நடக்கலை. 20 மணி நேரம் 25 மணி நேரம் தாமதமாக இரவு பகலாக கூட்டம் நடக்குங்க. நான் 62 67 தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் கூட்டம்னு சொல்லுவோம், போக முடியாது. சாதாரண ஆளுங்க நாங்கள் போகிறதுக்கே அப்போ என்ன பண்ணுவோன்னா கூட்டம் மேடை இருக்கும், மைக்கில் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் போய் மைக் போட்டதும் எல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்து பேசிட்டு விடிகாலம் 4 மணி 5 மணி 6 மணி எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கிறோம். அதை ஏன் தடுக்கணும்? இவங்களுக்கு என்ன கஷ்டம் அதில்? மக்கள் சொல்கிறாங்க, மக்கள் கவலைப்படுறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் பேரை சொல்லிட்டு நீ அவன் கருத்து பிரச்சாரம் உன்னை பற்றி வெளியில் விவகாரங்கள் வெளியில் வரக்கூடாது என்பதற்காக தடுத்தது தானே தவிர வேறு என்ன இருக்குது அதில்? வேறு ஒன்றுமே கிடையாது. சரி, இப்போ நீங்கள் எங்கள் தமிழக அரசியல் வரலாற்றில் 1950 அப்புறந்தே உங்களுக்கு தெரியும், அண்ணா கூட இருந்து இருந்துருக்கீங்க. நீங்கள் நிறைய பொதுக்கூட்டங்களுக்கு போயிருக்கீங்க, நிறைய தேர்தல் பரப்புரைக்கு போயிருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது அங்கே மக்கள் கூட்டம் வந்திருக்கும். அந்த கூட்டத்தையும் விஜயோட கூட்டத்தையும் ஒப்பிட முடியுமா? விஜயோட கூட்டமும் யாருடைய கூட்டமும் நீங்கள் கூட்டத்தை முதல்ல இது மாதிரி ஒரு இடத்துல குவிச்சு வைக்கிறது மாட்டி அவன் அந்தந்த ஊரில் ரோட்டில் நிற்கிறான், பார்க்குறான், பேசுகிறாங்க, போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் முட்டா வேணும்னே இது விஜய் சேர்த்த கூட்டம் அல்ல, விஜய்க்கு இப்படி ஒரு நிலைமை உருவாக்குவதற்காக போடப்பட்ட திட்டத்தினுடைய விளைவாக சேர்ந்த கூட்டம் தான் நான் சொல்லுவேன். நீ கம்மனை விட்டுரு, போகட்டுமே, உனக்கு என்ன கஷ்டம்? இப்போ இவர் போகலையா, பழனிசாமி போகலையா, மற்றவங்க போகலையா, இப்போ இவங்க போகலையா, அந்த நம்ம தேமுதிக நம்ம இந்தம்மா போகலையா, எல்லோரும் தான் போகிறாங்க. போட்டோன்னு விட்டு வேண்டியதுன்னு எதுக்காக தடுக்கிறீங்க? பாக்கி பேர் எல்லாம் போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவருக்கு மாதம் தடுக்கணும்னா அவர் பேரில் ஏற்பட்ட பயம் என்ற இதெல்லாம் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியுது. அடுத்த ஆட்சி விஜய் ஆட்சி தான்ன்றது எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் இல்லைன்னு மாற்றி சொல்லி மக்கள் மனசை மாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது நடக்காது. எவ்வளோ நாள் நீங்கள் மறைச்சாலும் மக்கள் நாளாக தெளிவாகிடுவாங்க.